ஸோ கைஸ் இது உங்கள் நோயிட்டோனோ தமிழ் கேமிங் தமிழன். ஸோ இன்றைக்கி எந்த கேம் ப்ளே வீடியோவும் இல்லை. ஸோ இன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமான ஒரு வீடியோ தான். அது என்னென்னா, நம்ம இன்றைக்கி ஒரு வகையான அனிமியை பற்றி தான் ஒரு வீடியோ. அது என்னோட கேம் ப்ளே கேமிங்னு போட்டு வித்தியாசமாக போடுறேன்னு கேட்டால், ஸோ அதாவது நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிப்போம், நம்ம சேனலை எக்ஸ்பேண்ட் பண்ண நிறைய ஐடியா இருக்குது. அதில் ஒன்று தான் இது. ஸோ இன்றைக்கி நான் வீடியோ போட்டு 4 நாள் ஆச்சு. அதுக்கு காரணம் அந்த 4 நாளாக என்ன ஒரு அனிமி நான் அதிகமாக பார்த்து பயங்கரமாக இருந்த ஒரு அனிமி தான் டான் த டான். நடா பேர் இதுங்க உண்மையில் செம்ம அனிமி இது. தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது, அதில் போய் பாருங்கள், செம்ம ஃபன்னாக இருக்கும். இப்போதைக்கு 7 எபிசோடு ரிலீஸ் ஆகிருக்கு தமிழில். அது வரைக்கும் பார்த்தேன். 8th எபிசோடு அடுத்த வாரம் தான் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ பார்த்த வரைக்குமே செம்ம ஃபன்னாக இருக்குது. ஆனால் என்ன 7th எபிசோடு மட்டும் இருக்கும், ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும். அதுவும் வாய்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஸ்டோரியிலேருந்து போயிடுவோம். அதாவது என்னென்னா, நம்ம ஹீரோயின் அதாவது ஹீரோ பேர் தமிழில் புட்டின்னு சொல்லியிருப்பாங்க. நல்லா ஒரிஜினல் பேர் கென் டக்கக்கோரோன்னு நினைக்கிறேன். அவனும் அப்புறம் ஹீரோயின் பேர் மோமோ. இவங்க 2 பேத்துக்கும் ஒரு போட்டி நடக்குது. அதாவது ஹீரோயின் பேய் இருக்குது நம்புறவன், ஹீரோ ஏலியன் இருக்குது நம்புறவன். அதனால் இவங்க 2 பேத்துக்கும் ஒரு காம்படிஷன் இருக்குது. நான் சொல்கிற இடத்துக்கு போய் பாரு, பேய் இருக்கும் ஏலியன் இருக்கும்ல, 2 பேரும் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஹீரோயின் ஏலியன் பார்க்குறதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஹீரோ பேயை பார்க்குறதுக்காக ஒரு டனல் மாதிரி இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போனால் 2மே ஏலியன் பேய் 2த்தையும் இவங்க பார்ப்பாங்க. அதனால் என்னெல்லாம் நடக்குது, அதில் ஹீரோவோட ஒரு விஷயம் காணாமல் போயிடும். அதை எப்படி தேடி கண்டுபிடிச்சாங்க, என்னெல்லாம் நடக்குது தான் இது வரைக்கும் காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுதான் இதோட ஸ்டோரி பிளாட் மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ உண்மையிலே அது ரொம்பவே ஃபன்னாக போயிருக்கும். அது என்ன விஷயம் காணாமச்சுலாம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உண்மையாக செம காமெடியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதோட பாசிட்டிவ்னு பார்த்தா, உண்மையிலே இதோட அனிமேஷன் ஸ்டைல் உண்மையாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஒரு மாதிரி நல்ல குவாலிட்டியான அனிமேஷனாக தான் இருக்கும். கேரக்டர்ஸோட அந்த பின்னர் இருக்க இடம்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் தமிழில் வாய்ஸ், இந்த ஜாக்கி சான் மென்டெல்லாம் தமிழில் பார்த்தா தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இதுவும் தமிழில் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கிரன்ச்சி ரோல்லே இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. உண்மையிலே நல்லா இருக்குது. இதோட ஸ்டோரிக்கு அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ ஒரு இன்ட்ரோவர்ட், அதனால் அதுக்கேற்ற மாதிரி வாய்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும், காமெடியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, உண்மையிலே போர் அடிக்காமல் போகும். கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரே நாளில் முடிச்சிடலாம். ஏன்னா அவ்வளோ போர் அடிக்காமல் ஃபன்னாக போகிறனால டக்குன்னு அடுத்த எபிசோடு என்னென்னா நடக்க போகுது, என்னெல்லாம் ஃபன்னு காத்துட்ருக்குதுன்னு அப்படியே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. நானும் அப்படி தான் வழக்கமாக நம்ம வீடியோக்கு நல்ல கேப் இருக்கலாம், அந்த மாதிரி நாளைக்கு வீடியோ போடலான்னு அப்படியே யோசிச்சு நேற்றுக்கு இந்த அனிமி இருக்குது, நான் போய் ஃபன்னாக இருக்கும் கேள்விப்பட்டேன், போய் பார்த்தா காமெடியாக இருக்குது. நானும் அப்படியே பார்க்க ஆரம்பித்தேன். நேற்றுக்கு 3 எபிசோட் பார்த்து இன்றைக்கி மொத்தமாக முடிச்சிட்டேன். அப்படியே 2 நாளில் 7 எபிசோடில் இது வரைக்கும் நான் எந்த அனிமிக்கும் முடிச்சதில்லை. ஒரே நல்ல வேணால் முடிச்சிருக்கேன். இருந்தாலும் ஒரு ரிலீஸ் ஆன வரைக்கும், அதாவது இங்கிலீஷில் பார்த்த தமிழில் உண்மையிலே நல்லா இருக்குது. டக்கு டக்குன்னு போகுது, ஃபன்னான வாய்ஸும் இருக்குது. ஆனால் ஒரு சிலர்லாம் நிஜமாலே வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி நிறைய சீன் இருக்குது. ஸோ இது உண்மையிலே அது மட்டும் இல்லை, கடைசியாக ரிலீஸ் ஆன எபிசோட் நல்லா ரேட்டிங் கேள்விப்பட்டேன். நீங்களும் போய் பாருங்கள், உண்மையிலே நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் போடலான்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். அதனால் உங்களோட முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ அதாவது இந்த வீடியோ நம்ம சேனலை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான். ஸோ அதுக்குன்னு கேம் ப்ளே வராதுன்னு வச்சுக்கிறேன், கேம் ப்ளேவும் வரும், இதுவும் அடிக்கடி வரும். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் அடுத்தது ஏதாச்சும் போடுற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போட பார்க்குறேன். இன்னும் நிறைய பேர் இந்த அனிமி பார்த்துருப்பாங்க, அவங்களோட வியூ இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் படுத்துக்கிறேன். ஸோ வேறு இதில் நெகட்டிவ்னு ஒரு சைடு பார்த்தா பெருசாக எனக்கு நெகட்டிவ்னு எதுவும் சொல்ல தோணல. யோசிச்சாலும் எதுவும் நெகட்டிவாக எனக்கு தோணலை. என்னவாக இருக்கும் யோசிக்கவே முடியலங்க, எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்குது. ஆனால் இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே நான் படுற பாருங்க, இந்த வீடியோவுக்காக இந்த ஃபுட்டேஜ்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு சீரியஸாக இதை நான் சொல்லியே ஆகணும். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஆனால் கடைசி அதுக்குன்னு வெளியே போயிடாதுங்க. அதாவது புது முயற்சி எடுக்கிறேன்னு ஆரம்பித்தேங்க. இந்த வீடியோவுக்கு எடிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதாவது இதுக்கு இந்த ஸ்க்ரீன்லலாம் தெரியுதுல்ல, இதெல்லாம் கொண்டு
வீடியோஸ்க்கு உட்காந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒன்றும் பெரிய சேனல் மாதிரிலாம் எடிட் பண்ணல. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி ஒவ்வொரு கொஞ்சம் செகண்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துனா 3 நிமிஷம் தான் வருது. எனக்கு டென்ஷன் ஆச்சு. அப்புறம் வந்து திரும்ப எடுக்கலாம் பார்த்தா டவரும் கிடைக்கல, வைஃபையும் கிடைக்காதனால என்ன பண்ணுறது, வைஃபை அந்த மேலே இருக்கிறது காமிச்சுது, ஆனால் உள்ளேயே போக மாட்டேங்குது, டவர் சரியில்லை. அதனால் எடுத்த வீடியோலேருந்து சில இதெல்லாம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி புதுசாக ஆட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணேன். ஸோ அதுக்காக உங்கள் லைக்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க, நல்லா கேம்லாம் போடுறாங்க. ஸோ வேறு என்ன பண்ணுறது, மொத்தம் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணல 6 நிமிஷம் 15 செகண்ட் தான் வந்திருக்குது. என்ன பண்ணுறது, இது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கிறனால தான் கொஞ்சம் இப்படிலாம் பேசி கொஞ்சம் இதாக இருக்குது. போக போக நல்லா கொண்டு வரலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஸோ இதேமாரி நிறைய வீடியோஸ் வர தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. என்ன பேசுனே தெரியல, எதுலேருந்து எதுக்கிட்டு. ஸோ இந்த அனிமே யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட வியூஸை சொல்லுங்கள். பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணுங்கள். ஒரு மஸ்ட் வாட்ச் அனிமி, நல்லா தமிழ் டப்பில் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும் இங்கிலீஷோட தமிழை பார்த்தா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ்.